கிறிஸ்துக்குள் அருமையானவரை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த வகுப்பிலே நாம் பிதாவாகிய தேவனுடைய செயற்பாட்டை குறித்து நாம் பார்த்தோம். இந்நாட்களில் குமாரனை குறித்து நாம் பார்த்தோம், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து. உருவ கடவுளாகிய குமர கடவுள், அதாவது குமர கடவுளான இயேசு பெருமான் பற்றிய செய்திகள் கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படை நூலாகிய திருவிவிலியம் வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. அகஸ்டஸ் என்னும் பேரரசன் இயேசு பெருமான் பிறந்து வாழ்ந்த போது ரோமை பேரரசை ஆண்டு வந்தான். இவன் காலத்தில் பழந்தமிழகத்திற்கும் ரோம நாட்டிற்கும் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்து வந்துள்ளது. இவ்வாறு வரலாற்றோடு பின்னி பிணைந்த இயேசு பெருமானின் பற்றிய செய்திகளையே திருவிவிலியம் தெளிவாக உணர்த்துகிறது என்று கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட இயேசு பெருமானை குறித்து நாம் தெளிவான காரியங்களை மீண்டுமாய் பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மையான நேரத்துக்காக செலுத்துகிறோம். கிறிஸ்துவை குறித்து நாங்கள் விவிலியத்தில் என்ன கூறியிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாளின் பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டிய புரிதலை எங்களுக்கு தந்து உதவி செய்து வழிநடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு பெருமானை குறித்து திருவிவிலியத்தில் தெளிவான சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட சில குறிப்புகளை நான் சொல்ல உங்களுக்கு நான் வாஞ்சியாக இருக்கிறேன். இயேசு பெருமானின் பிறப்பு பிற மனிதரை போன்ற சாதாரண பிறப்பு அல்ல. இயேசு என்பதற்கு தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பவர் என்று பொருள். கிறிஸ்து என்னும் சொல் என்னை வார்ப்பிக்கப்பட்டவர் என்றே பொருள் தருகிறது. யூதர்களுடைய வழக்கத்தில் ஒருவரை குருவாகவோ அரசராகவோ தீர்க்கதரிசியாகவோ நியமிப்பதற்கு அவர் தலையில் எண்ணெய் ஊற்றுதல் மரபு. எண்ணெய் வார்க்கப்பட்டவர் என்னும் பொருளையுடைய கிறிஸ்து என்னும் சொல்லுக்கு குரு, அரசன், தீர்க்கன் என்னும் 3 பொருள்களும் உள்ளன. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 3 பொருள்களும் பொருந்தக்கூடியவனவாகும். அவர் பிறந்த பொழுது, அவரை சிலுவையில் அழைத்த பொழுதும் யூதருக்கு அரசர் என்று அறியப்பட்டார். அவர் வாழ்ந்த காலை மக்கள் அவரை தீர்க்கர் என்றனர். அவருடைய மாணவர் 12 அதாவது சீடர் 12 அவரை பற்றிய ஏராளமான மக்களுக்கும் அவரை பின்பற்றின ஏராளமான மக்களுக்கும் அவர் குருவாக விளங்கினார். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன கூறியிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஆதி முதலே ஜீவ வார்த்தையாய் இருந்த இவர் சர்வத்துக்கும் முன் இருந்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர். தீர்க்கர்களால் இவருடைய பிறப்பு முன்னரே அறிவிக்கப்பட்டது. இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். ஏசாயா 7:14 கூறியிருக்கிறது. நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். சக்கரியா 2:10 நாம் வாசிக்கிறோம். ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்காக தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். ஏசாயா 9:6. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமும் அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமாகிறோம்.
ஏசாயா 53:3-5 என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கர்கள் இயேசு பெருமானை முன்னறிவித்திருக்கின்றனர். மேலும் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாக உள்ளதாகும். மீகா 5:2 வாசிக்கிறோம். இவ்வாறு இயேசு பெருமான் மனித வடிவில் தோன்றுவதற்குரிய முன் அறிவிப்பு அவர் பிறப்புக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது. மீட்கிறவர் என்றும் பொருள் தரும் யெகோவா என்ற சொல்லில் இருந்து வந்த இயேசு என்னும் பொருளை உடையவரான மீட்பராய் அவர் தோன்றினார். இயேசு பெருமானின் முன்னோர். இயேசு யூத இனத்தை சார்ந்தவர். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு என்று அழைக்கப்படும் இஸ்ரவேலின் 12 பிள்ளைகளில் ஒருவர் யூதா. இந்த யூதாவின் பரம்பரையினரே யூதர் என்று அழைக்கப்பட்டனர். யாக்கோபு அல்லது இஸ்ரவேலின் தந்தை வழிபாட்டனாக ஆபிரகாம் திருவிவிலியத்தில் கூறப்படுகிறார். இந்த ஆபிரகாம் நீண்ட காலமாக ஊர் என்னும் கல்தேயருடைய நகரத்தில் வாழ்ந்து வந்தார். ஆதியாகமம் 11:31 வாசிக்கிறோம். கிமு 2000 அளவில் கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் மூலமாய் முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க எண்ணினார். அந்த எண்ணம் இயேசு பெருமான் வழியாக நிறைவேறியது என்பது திருவிவிலிய கூற்று. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அப்போஸ்தலர் 3:13 வாசிக்கிறோம் என்ற மறைவாக்கு இதனால் தெளிவுபடுத்தும். இயேசுவின் முன்னோரான ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் இந்நாளில் சுமேரியர்களின் தலைநகரமாக இருந்தது என்பதை வரலாற்றாசிரியர்கள் தெளிவாக்கியுள்ளனர். திராவிடரும் சுமேரியரும். திராவிட பண்பாட்டிற்கும் ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் என்ற பெயருடைய நகரம் இருந்த சுமேரிய பண்பாட்டிற்கும் உள்ள மிக நெருங்கிய தொடர்பு வரலாற்று ஆசிரியர்களால் கூறப்படுகிறது. திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இருந்த பண்பாட்டு தொடர்பை விட திராவிடர்களுக்கும் ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் நகரம் அமைந்திருந்த சுமேரியருக்கும் இருந்த பண்பாட்டு தொடர்பு மிக மிக நெருங்கியது என்பது ஆய்வாளர்களின் கருத்து. புலவர் தெய்வநாயகம் என்பவர் 1988 எழுதின புத்தகத்தில் 39 பக்கத்திலே அது இருக்கிறது. இயேசு பெருமானின் பிறப்பு. பெற்றோருக்கு பிறவாத பெரியோனாக இயேசு பெருமான் நம் முன் காட்சியளிக்கிறார். அதாவது ஆண் பெண் சேர்க்கையில் பிறவாதவராக பாவத்தில் கருத்தரிக்காத நிலையில் அவர் பிறப்பிக்கப்பட்டார். ஆதியில் இருந்த வார்த்தை தூய நிலையில் மாம்சமானார். தூய ஆவியினால் மரியா என்ற பெண்ணின் வழியாக கடவுள் வெளிப்பட எண்ணம் கொண்டார். தூய உள்ளமுடைய அவளை கடவுளின் தூய ஆவி ஆட்கொண்டது. வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படியா நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார். லூக்கா 1:30-35 வரை இதை வாசிக்கிறோம். மேற்கண்ட இறைவாக்குகள் அவரது தூய பிறப்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இதனை நன்கு உணர்ந்தவராக மார்க்கு கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் மார்க்கு 1:1 என்ற தன் நற்செய்தியின் உரை தொடங்குகிறார். ஆக பிதாவானவர் தம்முடைய குமாரனான குமர கடவுளை இவ்வுலகிற்கு அனுப்ப விளைந்தார். தூய ஆவியானவர் வழியாகவே பிதாவானவர் குமாரனாக உருவெடுத்தார். அதாவது கடவுள்
தம் நிலையில் இருந்து இறங்கி மனிதனாகவே அவதரித்தமைக்கு மூவரில் ஒருவரான தூய ஆவியானவரே சான்று. இத்தகு மானிட உருவை ஏற்படுத்த வந்த கடவுளுக்கு கிறிஸ்தவம் வழங்கும் பெயராக இம்மானுவேல் என்பதை கொள்ளலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயு 1:22 முதல் 23 வரை அடங்கியிருக்கிற வசனங்களில் நாம் பார்க்கலாம். இம்மானுவேல் என்னும் பெயர் இயேசுவை குறிக்க பயன்படுத்தப்பட்டதாகும். மோசேயின் காலத்தில் யெகோவா என்ற கடவுள் அறியப்பட்டார். யாத்ராகமம் 3:13 முதல் 15. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கடவுள் இஸ்ரவேலரோடு இருந்தார். ஆனால் உருவ நிலையில் அன்று இஸ்ரவேலருக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் மீட்பு உண்டாகுவதற்கு கடவுள் மைந்தனாக பிறந்தார் என்பது கிறிஸ்தவம் கூறும் உண்மையாகும். அந்த நேரடி உறவை குறிப்பதே இம்மானுவேல் என்னும் பெயர் என கொள்வதில் தவறில்லை. குமாரன் என்று சொல்லுவோம். தந்தையை வெளிப்படுத்துகிற குமாரன் எல்லாவற்றிலும் தந்தைக்கு ஒப்பானவராக இருத்தல் வேண்டும். எனவேதான் ஒரு முறை இயேசு பெருமான் என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். யோவான் 14:9. எனவே தந்தையின் எண்ணப்படி ஆதாம் வாயிலாக உலகில் நுழைந்த பாவத்தை அழித்து மனித இனத்தை மீட்டு தன்னோடு இணைத்துக் கொள்ள தன் குமாரனை அனுப்பினார். கடவுளால் அனுப்ப பெற்றவர், கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறவர். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிறைவாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். யோவான் 3:35 முதல் 36, 34 முதல் 36 என்ற திருமறை வாக்கின்படி குமாரனுடைய இன்றியமையா பணி மனித இனத்தை தம்மிடத்தில் இழுத்து தம்மோடு இணைத்து தமது மூலமாக தந்தையோடு சேர்த்து நித்திய வாழ்வை மனித இனத்துக்கு அருள வேண்டும் என்ற இறைவனின் திரு சித்தத்தை அறிய இயலும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. யோவான் 14:6 நாம் வாசிப்போம் என்ற வாக்கும் இதற்கு வலு சேர்ப்பதாய் அமைகிறது. அருமையானோடு இந்த நேரம் வரைக்குமாக கூட குமாரனாகிய கடவுளை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வகுப்பிலே தூய ஆவியானவர் திருத்துவ கடவுளின் மூன்றாவது ஆண் தத்துவமான தூய ஆவியானவரை குறித்து நாம் அறிய நமக்கு கிருபை செய்வதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு சுவாமி உங்களுடைய திருக்குமாரனை குறித்த வெளிப்பாட்டை திருவிதத்திலிருந்து நாங்கள் கண்டறிய எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தாப்னே இந்துமாய் கூட கர்த்தாவே நாங்கள் குமாரனை குறித்து அறிந்த நாங்கள் வருகிற காலங்களிலே பரிசுத்த ஆவியானவராகிய மூன்றாம் ஆள் தத்துவத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள திருவிவிலியம் என்ன கூறுகிறது என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். இதை பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தாப்னே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இன்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென். அருமையானவர்களே, இதுகாலம் நம்முடைய செய்திகள் எல்லாம் முகநூல் வாயிலாக பார்த்தோம். அநேகர் என்னிடத்தில் சொன்ன காரியம், முகநூல் வாயிலாக உங்களுடைய இணைப்பை பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே இந்த வாரம் துவக்கி நாம் யூடியூப் மூலமாக அந்த செய்திகளை ஒளிபரப்ப இருக்கிறோம். ஆகவே யூடியூப்லேயே நீங்கள் கடந்து போய் அந்த செய்திகளை காண தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அதில் பயனடைந்து ஆண்டவருக்கு மகிமையாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.